பிரைம் மினிஸ்டராக வருவாருங்கிறேன். அப்புறம் இன்னொருத்தன் சொல்கிறேன் ட்ரம்ப்பு அடுத்த தடவை காலி ஆயிடுவார், எங்கள் ஆள் போயிடுவாருங்கிறேன். அவனுக்கு என்ன சொல்கிறது, எந்த நாட்டுக்கு வரும், எதெல்லாம் பெரிதோ அந்த இடத்துக்கெல்லாம் வருவார். கடைசியாக ஒன்று சொல்வார்கள், கடவுள் அந்த இடத்திலிருந்து இறக்கி விடப்படுவார், விஜய் அந்த இடத்துல வருவார்னு கூட சொல்லுவார். இவன் முட்டாள்கள். இவர்கள் பேசுவதற்கு நீ எதற்கு என்னிடம் விடை கேட்கிறாய்? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுதான். ஏன்னா இப்போ முட்டாள்கள் கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா உனக்கே தெரிய வேண்டாமா? தண்ணி எப்படி பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி பாயாதோ, எப்படி இது இது என்று ஒரு முறை விபத்து நடந்து விட்டது. அதனாலே எல்லா சமயமும் எல்லா நிலைகளிலும் விபத்து நடக்கும் என்று இவர்கள் சொன்னார்கள் என்றால் இதற்கு நீ விடை கேட்கிறாய். நான் என்ன சொல்கிறேன், நீ முதல்ல இந்த தமிழ்நாட்டை ஒழுங்கா ஆளு, இதற்கு காரணங்களை சொல்லு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோகின்ற போது பேசு, மேகதாதுவுக்கு பேசு, மும்மொழி திட்டத்துக்கு எதிராக பேசு, தொகுதி வரையறைக்கு எதிராக கடுமையாக நில், மக்களிடம் ஏன் தொகுதி வரையறை கூடாது என்று விளக்கு. அப்பொழுதுதான் உனக்கும் மக்களுக்கும் நெருக்கம் ஏற்படும். ஓகே, நீ மக்களிடமிருந்து விலகி நிற்கிறாய், ஏனென்றால் நீ ஊமைத்துறையாக இருப்பதினால். அதனால் இந்த நடக்கின்ற ஆட்சி ஒரு ஊமைத்துறை ஆட்சி. இந்த ஜால்ராக்கள் பின்னாடி இருந்து கொண்டு கூக்குரல் இடுகிறார்கள். அதனால் ஒன்றும் பயனில்லை. இவன் சொல்லுகிறான் என்று ஏதோ சாக்ரட்டிஸ் சொல்லிவிட்டது போல இதற்கு மறுப்பு உங்களிடம் இருக்கிறதா என்று நான் கேட்கிறாய். அவன் என்ன சாக்ரட்டிஸா அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவெல்லாம்?